வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகேஷ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாக்லேட் கேக் எப்படி வீட்டிலையே சீக்கிரமாக சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட பிரகேஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சுகர் 3/4 கப், முட்டை 2, பால் 1 கப், வெண்ணெய் 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கோகோ பவுடர் 1/2 கப். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். கேக் செய்கிறதுக்கு முதல்ல 2 முட்டையை ஒரு பவுல் இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டுக்கலாம். உங்களுக்கு கேக் சாப்பிட்றப்ப முட்டை ஸ்மெல் வர்றது பிடிக்காது அப்படின்னா 1 முட்டையை கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல பீட்டரில் அடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடித்தா போதும். அப்புறம் இதோட பவுடர்டு சுகர், அதாவது நம்ம மிக்சியில் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை 150 கிராம் அளவு போட்டுக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணாமல் சேர்த்தோம் அப்படின்னா கேக் சாப்பிட்றப்ப கடுகடுன்னு இருக்கும். அது இல்லாமல் மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லா கரைக்க முடியாது. அதனால் நம்ம பவுடர் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் பீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா கேக் நல்லா வந்துடும். இப்போ இதோட நம்ம ஆயில் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய்னா இதில் சேர்த்துற வேணாம். உங்களுக்கு அதோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில், ஸ்மெல் எதுவும் இல்லாத ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கோட வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைதா மாவு 200 கிராம் இல்லைன்னா 1 கப், கோகோ பவுடர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுத்து அந்த மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா மாவையும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பீட் பண்ண முடியாது, ரொம்ப கட்டியாக ஆயிரும். இப்போது இந்த மீதி இருக்கிற மாவையும் நம்ம அந்த பழைய மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நல்லா நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி, சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இருந்தாலும் இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாக்லேட் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா இதே மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால் எவ்வளோ நேரம், ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்ல டெக்ஸ்சரில் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா விரலில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து ஒரு பேனில் வெண்ணெயை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கரைய விடலாம். கரைஞ்சதுக்கப்புறம் அதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 ml இருக்கும். அதை சேர்த்துட்டு பால் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஆறுனதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த மாவில் இந்த பாலை ஊற்றிடலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பொறுமையாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் வெளியே பாத்திரத்துக்கு வெளியே தெரிச்சிரும். ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த மாவை ஒரு கேக் பேனில் ஊற்ற போகிறோம். கேக் பேன் உள்ளார பட்டர் ஷீட் வச்சு கொஞ்சம் பட்டரை தடவிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் வச்சோம் அப்படின்னா கேக் கொஞ்சம் பிஞ்சிராகவும் வரும், அதனால் இப்படி பண்ணிக்கிறோம்.
இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மாவை ஒரு பாத்திரத்தில் 1/4 அளவுக்கு ஊற்றிக்கலாம். இட்லி கொப்பரையில் ஸ்டாண்ட் இல்லைன்னா தட்டு வச்சுட்டு அது மேலே நம்ம கேக் பேனை போட்டுக்கலாம். இந்த கேக் பேன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பு இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விடலாம். 30 நிமிஷத்துக்கு மேலே நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவை. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். அதுதான் நமக்கு கரெக்டான இது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் ஓரத்தில் கத்தியால் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டதும் நம்ம இப்போ கேக்கை திருப்பி போட போகிறோம். ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த பட்டர் ஷீட்டையும் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் வச்சுருந்ததுனால நம்மளோட கேக்கு கொஞ்சம் கூட பிய்யாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போது நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா பார்க்கவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ பாருங்கள், பார்க்கவே உள்ளே வெந்து சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.